ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிறது முழுக்க ஆத்து மணல்லே கட்டின ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டியை தாங்க. தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு வாசலாகவே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு 20 வருஷம் பழமையான வீடு தான். ஆனால் வீடோட கண்டிஷன் ரொம்பவே நல்லா இருக்குங்க. முழுக்க ஆத்து மணலில் கட்டினதுனால அதோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க சொந்த பர்பஸ்க்காகவே கட்டினதுனால வீடு ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது ஒரு 80 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிறது இதோட தனி ப்ளஸ்ஸுங்க. இதை ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவும் நம்ம மாற்றிக்க முடியும். முன்னாடி தேவையான அளவு இடம் அதிகமாகவே இருக்குங்க. இதில் நம்ம கடைங்களாவோ இல்லை நமக்கு தகுந்தது மாதிரி ஏதாவது கம்பெனி பர்பஸுக்கோ இதை மாற்றிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க இந்த வீடு எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட என்ட்ரன்ஸுங்க. தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு வாசலாகவே வச்சு கட்டியிருக்காங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆர்கிடெக்டரை வச்சு ரொம்ப ஹெவியான போஸ்ட்டுகள் மூலமாக போட்டு வீடை ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மேலே 2 ஃப்ளோர் கட்டுற அளவுக்கு பிளானும் போட்டிருக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க கட்டாமலே விட்டுருக்குறாங்க. வீட்டை சுற்றிலும் போயிட்டு வர்றதுக்கு நல்ல இடங்கள் இருக்குங்க. வெளியில் துவைக்கிறதுக்கு இடம், காய வைக்க இடம்னு வெளி புழக்கத்துக்காக தனியாக வாசல் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிற வழியை கூட தனியாக ஒரு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட தளவு நிலைன்னு பார்த்தீங்கன்னா தேக்கிலேயே கொடுத்துருக்குறாங்க. இந்த 20 வருஷத்தை அதை தாங்கி நிற்கும் போதே அதோட ஒர்த்து என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். உள்ள என்ட்ரானதும் சின்னதாக ஒரு என்ட்ரன்ஸில் ஹால் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மாடிக்கு போகிறதுக்கு தடமும் கொடுத்துருக்குறாங்க. வெளியிலேருந்து நம்ம பார்த்த டோர் இது தாங்க. மேலே ரெண்டல் பர்பஸ் நம்ம பிளான் பண்ணோன்னா உள்ளே என்ட்ராகாத அளவு வெளியில் போகிறது மாதிரி படியை அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. உள்ளே என்ட்ரானதும் ஒரு 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் பெருசாகவே ஒரு ஹால் கொடுத்துருக்குறாங்க. நல்ல பெரிய ஹாலுங்க இது. அப்படியே உள்ளே வரும்போது பாத்ரூமும் டாய்லெட்டும் தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்றா பிளான் பண்ணாமல் தனித்தனியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறவங்களும் இதை உபயோகப்படுத்துறது மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. லாஃப்டெல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஜன்னல் கம்பி எல்லாமே தேக்கிலேயே போட்டிருக்காங்க. தேவைக்கு அதிகமாகவே இந்த வீட்டில் நிறையா செல்ஃப் வச்சுருக்காங்க. ஹால்லையே ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே வரும்போது 10க்கு 20 அப்படிங்கிற அளவில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. தேவையான திங்ஸுகள் எல்லாத்தையும் மேலே ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி மேலே மச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்தெல்லாம், அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உள்ள டைனிங் ஹாலாவோ இல்லை ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு அது மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க.
இதை தாண்டி உள்ளே வரும்போது ஒரு பெரிய கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன்லேயும் தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறது மாதிரி பெரிய கபோர்ட் டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லாப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போல்லாம் இந்த சைஸ் கிச்சன் நம்ம பார்க்கவே முடியறது இல்லைங்க. இப்போ உள்ள வீடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அளவானதுகளாகவே நம்ம கட்டுறதுனால இந்த அளவு கிச்சன் இப்போ நம்ம பார்க்க முடியறதில்ல. இங்கேருந்து ஈஸ்டர்ன் சைடில் போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றிலும் தேவையான அளவு இடம் போட்டிருக்காங்க. எவ்வளோ பிஸியான ரோடு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி தாங்க இது. மொட்டை மாடி போகிறதுக்காக அவங்க போட்டிருந்த ஸ்டெப்ஸுங்க. நல்ல ப்ரைம் லொக்கேஷனுங்க இது. நீங்கள் பார்த்த இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆற்று மணலில் கேட்ட ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க இது. மணலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது இப்போ கட்டின வீடுகளுக்கும் 20 வருஷத்தை தாங்கி நிற்கிற இந்த வீடுகளையும் பார்க்கும்போது தான் அதை பற்றின வித்தியாசங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியுதுங்க. இந்த வீட்டில் இது வரைக்கும் ஒரு சின்ன கிராக் கூட கிடையாது. ஆனால் இது 20 வருஷத்தை இது தாண்டிருச்சுங்க. மேலே 3 ஃப்ளோருக்கு அவங்க பிளான் பண்ணதுனால அப்போவே அவங்க இது ஒரு பேங்க் மேனேஜர் ஓடுதுங்கிறதுனால ஆர்கிடெக்டரை வச்சு பிளான் போட்டு என்ஜினியரை வச்சு இந்த பில்டிங் கட்டியிருக்கிறாங்க. ரொம்ப ஹெவியான போஸ்ட்டுங்க போட்டிருக்கிறாங்க. மேலே 3 வீடு இல்லை 4 வீடு கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறாங்க அவங்க. நல்ல தண்ணி தொட்டி மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 15,000 லிட்டர் கட்டியிருக்காங்க. போர் கிடையாது. நல்ல தண்ணியே தேவைக்கு அதிகமாக வர்றதுனால அதை தான் அவங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இடம் 40க்கு 92 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால முன்னாடி தேவையான அளவு இடம் போட்டிருக்கிறாங்க. இதை ஒருவேளை ஃப்யூச்சரில் நம்ம கமர்ஷியல் பர்பஸாக மாற்றிக்கிற மாதிரி இருந்தால் இடம் வேணுங்கிறதுக்காக முன்னாடி அவங்க அதிகமாகவே இடம் போட்டு கட்டியிருக்கிறாங்க. அதில் நம்ம தாராளமாக ஒரு 3லேருந்து 4 கடை வரைக்கும் கட்டிவிட முடியும். இல்லை இதை ஒரு கம்பெனி பர்பஸ்களுக்கு உபயோகப்படுத்துகிறதா இருந்தாலும் கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறவும் முடியும். நல்ல ப்ரைம் லொக்கேஷனுங்க. 80 அடி ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. தெற்கு பார்த்த வாசல் ஆகாது அப்படிங்கிறவங்க கிழக்கு பார்த்த வாசல் வைக்கிறதுக்கான ஒரு இடமா அவங்க கொடுத்துருக்குறாங்க. அதை கிழக்கு வாசலாகவும் நம்ம பிளான் பண்ணி மாற்றிக்க முடியும். கமர்ஷியல் பர்பஸ்க்கும் இதை உபயோகப்படுத்திக்க முடியும். ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுனால இடத்தோட விலையே நம்ம இன்றைக்கி கணக்கு பண்ணும்போது இங்கே 40 லட்ச ரூபா வரைக்கும் இடத்தோட வேல்யூ போய்கிட்டு இருக்குங்க. அதை கணக்கு பண்ணாலே இன்றைக்கி அந்த வீட்டுக்காக அவங்க கேட்குற விலை வந்துடுது. இது அமைஞ்சிருக்கிற ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி நகர்னு சொல்லுவாங்க. கணபதியில் பாரதி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இது அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துக்காக அவங்க கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் விலை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.